இன்னைக்கு தமிழகம் முழுக்கவும் பல்வேறு இடங்கள்ல இல்ல பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து ஆளுநர் வேண்டாம் தமிழகத்துக்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. திமுகவும் இந்த ஆரம்பத்துல வச்சாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சர் வந்து ஆளுநரை மாத்தாதீங்க, அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனா தொடர்ந்து அவர் திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதான் வேணுமா அதாவது வேண்டாமா? இந்த ஆளுநர் இருக்கட்டும். சட்ட ரீதியா ஆளுநர் வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இப்படி ஒரு ஆளுநர் நமக்கு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காருல்ல. ரைட். விமர்சனமும் வைக்கிறாரே, அந்த திட்டுறாரு. அந்த விமர்சனத்துல தானம்மா உண்மை தெரியுது இல்ல. ஓகே. ரைட். இப்போ நீங்க எங்க மேல அவர் இந்த மாதிரி வச்சாரு. இப்போ நான் பதில் சொல்லியிருக்கேன். நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ நாட்டு மக்களுக்கு வந்து இவர் இப்படி விமர்சனம் வைக்க இவர் பொய்ன்னு தெரிய பிஜேபி மேல தான் கோவம் வரும். ஏன்னா இவரை வந்து யாரும் கவர்னரா பார்க்கல, இவரை வந்து பிஜேபின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ பிஜேபி பொய் சொல்லுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது. அப்போ அது யாருக்கு பாசிட்டிவ்? அதனால தான் முதலமைச்சர் சொன்னார் இந்த ஆளுநர் இருக்கட்டும், சட்ட ரீதியாக எங்களுக்கு ஆளுநர் வேண்டாம்.